ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான மசாலா கடலை தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த்தியாகவும் கொடுத்து விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு 200 கிராம் வரைக்கும் நடக்கடலை எடுத்திருக்கேங்க. இது வந்துட்டு வறுத்த கடலை, ஆனால் வந்துட்டு இப்போ வறுக்கலை, வறுத்த கடலை தான். தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1 கப்பு நடக்கடலைக்கு 1/2 கப்பு போல் கடலை மாவு, 1/4 கப்பு போல் அரிசி மாவு. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே இதில் எல்லாத்தையுமே அளந்து போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்துட்டு காரத்துக்காண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அதோட கலருக்காண்டி கொஞ்சமாக மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன்னாலும் இல்லை 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அதோட வந்துட்டு நல்லா வாசனைக்காண்டி ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதை சாப்பிடும்போது. அதுக்கப்புறமேட்டு நல்லா சூடான எண்ணெயாக ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த எண்ணெயில் நீங்கள் பொரிக்கிறீங்களோ அந்த எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். 1 கப்பு போல் நடக்கடலை இருந்துச்சுனாலே போதும், டக்குன்னு கடகடன்னு செஞ்சிடலாங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து இந்த உப்பு காரம் எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது. அப்படியே தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் கடலை மாவு சேர்த்து கலந்து விட்டுருங்க, கரெக்டாக வந்துடும். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஒரு போண்டா மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். ஒன்று உதிரியாக கடலையில் கொஞ்சமாக மட்டும் மாவு ஊட்டியிருக்கணும். இது காஷ்மீரி மிளகாத்தூள் தான், ஆனால் மாவு பிசையும் போது கலர் கொஞ்சம் தெரியலை. பொரிச்சு எடுக்கும்போது நல்ல கலர் வந்துருச்சுங்க. இது வந்துட்டு நம்ம எதுவுமே ஊற வைக்கவோ எதுவுமே தேவையில்லை, டக்குன்னு உடனே செஞ்சிடலாம். இப்போ எண்ணெயை காய வச்சிட வேண்டியதாங்க. பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு எந்த எண்ணெயிலனாலும் பொரிக்கலாங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைட்டா வந்துட்டு உடனே கருகிரும். மேலே வந்துட்டு டக்குன்னு கலரான மாதிரி தெரியும், உள்ளக்க வந்துட்டு கொஞ்சம் மாவாவோ இல்லை கடலை வந்துட்டு கொஞ்சம் மொறுமொறுப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. போடும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போடுங்க. கையில் மொத்தமாக எடுத்துகிட்டு அதோட ஒவ்வொரு கடலையாக சேர்த்துக்கிறணும். 1 2 கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டா பரவாயில்ல, ஆனால் மொத்தமாக மட்டும் போட்டுறாதீங்க. அப்போனா தான் நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல, நல்ல மொறுமொறுப்பாக ஒவ்வொரு கடலைக்குமே ஒவ்வொரு மசாலா வந்து சேர்ந்துருக்கும். அதனால் ஒன்றா போட பாருங்கள். அடுப்பையும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா கையிலே வர எண்ணெய் தெறிக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னாலும் பார்த்து போடுங்க. இதே மாதிரியவே எல்லா கடலைகளையுமே சேர்த்துக்கிறலாங்க. இப்போ இதே மாதிரியவே எல்லா கடலைகளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகமாக போடும்போது ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து உடனே வந்து ரெடி ஆகிரும். அடுத்தடுத்து போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு போடுறது கருகிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போட பார்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு ஃபஸ்ட் டைம் ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆகும். நல்லா வெந்து ரெடி ஆகிறது அந்த டைமில் தாங்க தெரியும். கலரும் பாருங்கள், நல்லா கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்குது. இங்கே இதுக்காண்டி எந்த ரெட் கலர் பொடியும் சேர்த்துறாதீங்க. காஷ்மீரி மிளகாய் இருந்தால் போடுங்க, அப்படியே இல்லாட்டாலுமே
ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் கொடுக்காட்டாலும் டேஸ்ட்டு அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே தாங்க இருக்கும். கொஞ்சம் கடையில் வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிருச்சு. நீங்கள் சூடோடு எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முறுமுறுப்பு இல்லாத மாதிரி தெரியும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமேட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே கடையில் இருக்கிற மாதிரி நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்த்திங்களா, டக்குன்னு செஞ்சிடலாங்க. மாவு பிசைஞ்சிடலாம், உடனே எண்ணெயை காய வச்சு அப்படியே போட்டு எடுத்துட வேண்டியதுதான். 1 கப்பு போல் நடக்கடலை, அதே மாதிரி 1/2 கப்பு கடலை மாவு இருந்தாலே போதும். அதே மாதிரி மறந்துடாமல் மட்டும் தோல் உரிச்சிட்டு ஃபுல்லாக தோல்லாம் உரிச்சிட்டு கடலையை சேர்த்துக்கோங்க. இல்லாட்டா வந்துட்டு அந்த மாவு போடும்போது தோல் தனியாக வந்துடும் நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது. இதே மாதிரியவே எல்லா கடலைகளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா சுட சுட நடக்கடலை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக பார்க்குறதுக்காண்டி கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன் பொரிச்சிட்டு. நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்ல முறுமுறுப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கூட சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள், எப்படி எடுத்தோன்னே நல்ல முறுமுறுப்பாக வந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.